இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னடா இந்த வாரம் ஃபுல்லா சண்டை ரொம்ப கம்மியா இருந்ததே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இதோ போட்டாங்களே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே டீம்ல வேற இருக்காங்க, குக்கிங் டீம்ல. இந்த சண்டை எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்கன் வந்து டாஸ்க்குக்காக வந்துச்சுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சமைச்சு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சமைச்சிட்டு அப்புறமா கொடுக்க வேணான்ற மாதிரியும் சொல்லிட்டு அப்புறமா கொடுத்து இவங்க அந்த நல்ல பேரை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களோட கேம் ரொம்ப கேவலமான கேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கனியும் வந்து ஆமா நான் ரொம்ப கேவலமா தான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த குக்கிங் டீம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனி வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருப்பாங்க போல. அதனால இந்த வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. அண்ட் இதுக்கு நடுவில் எஃப்ஜே வந்து கேப்டன் இல்லையா, அவர் ஏதோ நடுவில் வந்து தலையிடும் போது இத்தனை வாரமா உனக்கு வந்து ஒருத்தர் இருந்தார் அண்ணன் சொல்லிட்டு அவரை சப்போர்ட் கூப்பிட்டு சுத்திட்டு இருந்த, இப்ப யாரும் இல்லைன்றதுனால அர்த்தம் யாரோ போய் பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாப்பா எனக்கு இப்பதான்ப்பா இந்த எஃப்ஜேவை பிடிச்சிருக்கு, எங்கடா அந்த வடலை பைய எஃப்ஜேவை காணும்னு பார்த்தா தோ வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜேவும் வந்து ஆமாங்க ஆண்டி ஆமாங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னடா இந்த வாரம் ஃபுல்லா சண்டை ரொம்ப கம்மியா இருந்ததே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இதோ போட்டாங்களே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே டீம்ல வேற இருக்காங்க, குக்கிங் டீம்ல. இந்த சண்டை எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்கன் வந்து டாஸ்க்குக்காக வந்துச்சுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சமைச்சு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சமைச்சிட்டு அப்புறமா கொடுக்க வேணான்ற மாதிரியும் சொல்லிட்டு அப்புறமா கொடுத்து இவங்க அந்த நல்ல பேரை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களோட கேம் ரொம்ப கேவலமான கேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கனியும் வந்து ஆமா நான் ரொம்ப கேவலமா தான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த குக்கிங் டீம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனி வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருப்பாங்க போல. அதனால இந்த வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. அண்ட் இதுக்கு நடுவில் எஃப்ஜே வந்து கேப்டன் இல்லையா, அவர் ஏதோ நடுவில் வந்து தலையிடும் போது இத்தனை வாரமா உனக்கு வந்து ஒருத்தர் இருந்தார் அண்ணன் சொல்லிட்டு அவரை சப்போர்ட் கூப்பிட்டு சுத்திட்டு இருந்த, இப்ப யாரும் இல்லைன்றதுனால அர்த்தம் யாரோ போய் பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாப்பா எனக்கு இப்பதான்ப்பா இந்த எஃப்ஜேவை பிடிச்சிருக்கு, எங்கடா அந்த வடலை பைய எஃப்ஜேவை காணும்னு பார்த்தா தோ வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜேவும் வந்து ஆமாங்க ஆண்டி ஆமாங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க.